ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீலம் செடியாண்டு தான் வந்திருக்கோம். இதை பாருங்கள், எல்லாம் பூவும் கொட்டி போச்சு. இதில் ஒரு 4 காய் மட்டும் இருக்குது. இது ஃபுல்லாக பூ இருந்தது. இந்த கலையிலெல்லாம் ஒரு பூ கூட இல்லை இதில். இதோ பாருங்கள், எல்லாம் மண்டையாக இருக்குது. இந்த குட்டியிலே பிஞ்சிலே வேற பழுத்துட்டு இருக்குது. தண்ணி தான் திருப்பிட்டு இருக்கிறோம். அப்படியே மாங்காய் செடி ஃபுல்லாக பாருங்கள். தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த செடிக்கு போயிட்டு இருக்கு. நல்லா சில்லுன்னு இருக்கு தண்ணி. அப்படியே இதுல பாருங்க, கொஞ்சம் தண்ணி திருப்பினா நல்லா இருக்குது. பச்சையா இருக்கு காய். நல்லா தண்ணி இல்லைன்னா அப்படியே வாடி போயிட்டு இருக்கு. ரொம்ப வாடிட்டு இருக்குது. இதுதான் நம்ம இந்த நீலங்காய் தான் லாஸ்ட்ல அறுக்க போறோமே. நம்ம களையை வெட்டிட்டு இருக்கிறோம். அந்த களையில வந்து அப்படியே கொத்த மாங்காய் தொங்குது பாருங்க. இந்த பக்கம் இதோ கிட்ட காமிங்க. தண்ணி இறங்குது, சொத சொத சொத. மண்ணு பதன்னு இறங்குது. குட்டீஸ் எல்லாம் வந்து தொட்டில குளிச்சுட்டு இருக்கிறாங்க. தொட்டில தண்ணி இருக்குது, அங்க வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க இதுவும் பாருங்க, அப்படியே கீழே தொங்குது. இதுதான் நீலங்காய். டேஸ்டா இருக்கும் இது பழுத்துச்சுன்னா. நம்ம லாஸ்ட்ல அறுவடை பண்ண போறது இந்த காய் தான். ஃபர்ஸ்ட் அறுவடை வந்து பெங்களூர் செந்தூரா தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமா பெங்களூர், அதுக்கப்புறமா மல்லிகா எல்லாம். அந்த கோழி எல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தது. அங்க போய் கீழே வீழ்ந்து காயில கீழே வீழ்ந்து பழுதுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கீழே வீழ்ந்துரும், அதுக்கப்புறமா பழுக்கும். புளிப்பா இருக்கும், நல்லா இருக்காது. அப்படியா? நல்லா இல்லாம பெருசா வரும் இல்ல இது. இனிப்பா இருக்கும் காய் சாப்பிட்டா கூட. இருங்க. ஓ சூப்பரா இருக்குதுங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். புளிப்பா? செம புளிப்பா? நல்லா பெருசா இருந்தா புளிப்பு இருக்காது. எனக்கு ஏச்சும் ஊறுது புளிப்பு. இல்ல சாப்பிடுங்க. ரொம்ப புளிப்பா இருக்குதா? பல்லு கூசுது. சரி இருங்க, அப்புறமா எடுத்துக்கிறேன் நான், இப்போ வேண்டாம். ரொம்ப புளிப்பா இருக்குதுன்னு சொல்றாங்க. பிஞ்சி வீந்து பழுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? புளிப்பா தான் இருக்கும். டன்டடான், என் கையில் ஒரு மாங்காய். இதை பாருங்க, இதுவும் அப்படித்தான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, கொஞ்சம் பெருசு. கீழே விழுந்து பழுத்து இருக்குது. நான் இது சாப்பிட்லான்னு எடுத்துக்கிட்டேன். என் கணவர் அதை எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி திருப்பிட்டு இருக்கிறாங்க மாங்காய் செடிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாம்பழம் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்டேன். புளிப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப புளிப்பு ஒன்றும் இல்லை. இது மாம்பழம் கிடையாது, பிஞ்சில் கீழே விழுந்துட்டு அது கீழே பழுக்குது இல்லையா, அதை தான் நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே எல்லோவாக இருக்குது. பரவாயில்ல, டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், கீழே வந்து அறந்து போயிடுச்சு. இந்த தண்ணி விட்டுட்டு இருந்தோம்,
எல்லாம் தண்ணி பாஞ்சிட்டு எல்லாம் இங்கே பாருங்கள் அறுந்து போயிட்டு இருக்கு. அப்படியே அங்கே பாருங்கள் ஆட்டுக்குட்டி. நம்ம எங்கெங்கே போகிறோமோ அங்கெல்லாம் கூடவே வந்துட்டு இருக்கு. இதோ பாருங்கள் 2 ஆட்டுக்குட்டியும் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே வந்துட்டு இருக்கு. நம்மளை பார்க்குது. நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்குது. இங்கே தான் தண்ணி போயிட்டு இருக்கு. காமிக்கிறாருங்க. இதோ நம்ம கேட் வலை திருப்பணும்னா இங்கே தான் இதே இப்படியே போயிட்டு அப்படியே அங்கே போயிட்டு பாஞ்சிட்டு இருக்கு. இங்கே தான் உடஞ்சுதா பைப்பு? ஆ எதுக்கு இப்போ உடஞ்சுது? தண்ணி நம்ம மாற்றி போட்டால் தான் எப்படி போகுது பார்த்தீங்களா? ஃபாஸ்ட்டாக வருது. இதோ இப்போ இந்த மரத்துக்கு போய் பாய போகுது தண்ணி. அப்படி இன்னும் வெயில், சரியான வெயில். இங்கே பாருங்கள் ஆட்டுக்குட்டி நம்ம எங்கெங்கே போகிறோமோ அங்கங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையில் போய் மேலே ஏறி இருக்குது. இந்த பாருங்கள் ஹாப்பி அதுக்கு. தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. கப்பு செடி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி வெட்டி போட்டுட்டாங்க. ஆட்டுக்குட்டி நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்குது பாத்தியா? குட்டி குட்டி எல்லை எவ்வளோ ஒட்டுக்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க. இந்த பாறை மேலே ஏறிக்கிட்டு இந்த குட்டி வந்து எப்படி பாருங்க மாங்காய் இலை கடிச்சிட்டு இருக்கு. மாங்காய் இருக்குது ஆனால் மாங்காய் சாப்பிடாது. இலை மட்டும் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. அது பாருங்க ஒட்டுக்க வச்சுட்டு இருக்குது. கால் ஒட்டுக்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. நான் வந்தேன், அது போயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க குட்டீஸ் எல்லாம் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க தொட்டியில். போர் தண்ணி தான் வந்துட்டு இருக்கு தொட்டியில் எல்லாரும் குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதோ போதும் 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 போதும். ரொம்ப தண்ணி எரிக்கக்கூடாது. ஃபுல்லாக தண்ணி தொட்டி ரொம்ப ஃபுல்லாக இருக்குது தண்ணி. அந்த தொட்டியில் இருந்து இந்த தொட்டிக்கு குதிச்சு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு இருக்கு. இதோ ஓ, அது திறந்து விட்டுட்டிங்களா? அங்கே ஒரு குளம் இருக்கு. சூப்பர். இதை பாருங்க அப்படியே காவால போயிட்டு இருக்கு. இதுவும் மாந்தோப்புக்கு தான் போகுது. எல்லாம் ஹாப்பியா? நல்லா ஜில்லுன்னு இருக்கா? சூப்பர். இப்போ சூடாயிடுச்சா தண்ணி? ஆமாம், அப்போ தொட்டியில் ஜில்லுன்னு இருந்திருக்கும். இப்போ சூடாயிட்டு இருக்கு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே பாருங்கள் எவ்வளோ மாங்காய் பிஞ்சு கொட்டி இருக்குது.
இதுவும் பாருங்க ரொம்ப அதிகமாக கொட்டி இருக்கு, அதிகமாக கொட்டிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கோழி எல்லாம் பாருங்க நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு மாந்தோப்பில். இதை பாருங்க சேவல், இங்கே 2 சேவல் இருக்கு, அந்த பக்கம் கோழி நல்லா அது வரைக்கும் மேய்ஞ்சிட்டு இருக்கு. குட்டி குட்டி குஞ்சு எல்லாம் இருக்கு. ஹாப்பியாக இருக்குது இங்கே இருக்கிற கோழிலாம். நல்லா சில்லுன்னு மாங்காய் மரத்து நிழல்ல நம்ம வெயிலில் சுற்றிட்டே இருக்கோம் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து புளியாங்கொட்டை எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த கொட்டை தான் இங்கே போட போகிறேன். நம்ம இந்த காலி இடம் இருக்குது, இந்த இடத்துல போட போகிறேன். நான் போய் இப்போ போட்டுட்டு வரேன். புளியாங்கொட்டை இது புது புளி தான், இப்போ தான் நம்ம அடித்து வச்சோம் கொட்டையெல்லாம், அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்து காலியாக இருக்குதுல்ல, இங்கே போட்டோம்னா அதே மழை பெஞ்சதுன்னா ஏறு ஓட்டணுமன்னா அதே முளைஞ்சி மரமாக வரும். போகலாம். எப்படி இது ஓரமாக போட்டுமா? நடுவில் கூட ஏறி ஃப்ரெண்ட்ஸ் புளியாங்கொட்டெல்லாம் இறச்சிட்டோம். செம்ம வெயில், உச்சி வெயில். அங்கே பார்த்தோம்னா எருக்கம் செடி இருக்குது, வெள்ளை எருக்கம் நல்லா இருக்குது. நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இது பாருங்கள், இந்த எருக்கம் வந்து சாமிக்கு வைக்க மாட்டாங்க, இது வந்து கலராக இருக்கும். இந்த எருக்கம் வந்து சாமிக்கு வைப்பாங்க, நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதில் காய் பார்த்தீங்களா எப்படி விட்டு இருக்கு. நம்ம சங்கடா சதுர்த்தி பிள்ளையாருக்கெல்லாம் வந்து வைப்பாங்க. இதுதான் எருக்கம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பாருங்க நல்லா பூத்து பூத்து கீழே எல்லாம் கொட்டி இருக்கு. இது வந்து தூரமாக இருக்குது, நம்ம வந்து அறுத்துட்டு போகணுமுன்னா. அதான் நல்ல பெரிய செடி தான். இதை பாருங்க நல்லா பூத்து குலுங்குது, அழகா இருக்குது பாருங்க. நம்ம இது ஒரு காய் எடுத்துட்டு போய் போட்டோம்னாவே வந்துடும். இதில் பாருங்க காய் அப்படியே. இந்த லொக்கேஷன் பாருங்க எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்குது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இந்த லொக்கேஷன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப அழகான வியூ, ஹாப்பியாக இருக்கு பாருங்க. இது பார்க்கவே ஒரு சந்தோஷம்தான். மலைப்பகுதி, அதுக்கப்புறம் மாந்தோப்பு, அங்கெல்லாம் மேடாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளியாங்கொட்டை தூவணும், அதுக்கப்புறமா மாங்காய் செடி தண்ணி திருப்பினதெல்லாம் பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.